தேங்க்ஸ் விடிஎம் சார். நீங்க மட்டும் மகேஷ் மேல கேஸ் போட்டிருக்கலன்னா எல்லாருக்குமே இப்ப பிரச்சனையா போயிருக்கோம். என்னப்பா சொல்ற? புரியலையே. சொல்ல போனா மகேஷ் இப்ப வெளியே வந்திருக்கணும். ஏன்னா மத்த 2 கேஸ்ல இருந்து அவன் தப்பிச்சிட்டான். உண்மையா ராகுலன் சொல்ற? ஆமா, போதிய விட்னஸ் இல்லைன்ட்டாங்களாம். ஆனா எந்த குழந்தைக்கும் தெரியும் அவன் தான் குற்றவாளின்னு? இதுதான் நம்ம சட்டம். கவலைப்படாத ராகுலன், அவன் ஏன் கேஸ்ல தப்பி வெளியில வந்தாலும் அவனை நான் சும்மா விட போறதில்ல. வேணாம் சார், உங்களுக்கு எதுக்கு அவன் கூட வீண் வம்பு? ஆனா என்ன ஆனான்னு இருக்கிற சொல்லுப்பா. உங்களுக்கு தான் தெரியுமே அவன் வைஃப் மீராவோட தங்கைய என்னோட மைத்துனன் காதலிக்கிறான்னு. அப்படியா? சொல்லவே இல்லையே. ஆமா, அதனாலதான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அத என்னால நம்பவே முடியல. என்னன்னு முதல்ல சொல்லுப்பா. அவனோட வைஃப் ஜெயில அவனை பார்க்க போனப்போ வீட்டியம்மா பழிவாங்காம நான் விடமாட்டேன்னு சொல்லியிருக்கான். யாரு யாரு அவன்? ராகுலன், அவனுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். ஒருவேளை அவனுக்கு ஜெயில யாரோ போதை மருந்து கொடுத்துருக்காங்க போல. இல்லன்னா அவன் இப்படியெல்லாம் வளர இருக்க மாட்டான். என்னால நம்பவே முடியல. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு பணத்தை திருப்பி தருவோம்னு நினைக்கல. இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். மன்னிப்பா? அவனுக்கா? அவன் மட்டும் வெளியில வரட்டும், நானும் அவனானும் பாத்துறேன். வேணாம் விட்டியன் சார், நீங்க உங்க மரியாதை கெடுக்க வேணாம். புத்திசாலித்தனமா செயல்படணும். எப்படி ராகுலன்? அவன் ஒரு தடவை மட்டும் உங்க பணத்தை கையாடல, பல முறை திலுமுழு பண்ணிருக்கான். இது தெரிஞ்ச ரகுசாரையும் டேவிட்டையும் மிரட்டியும் இருக்கான். வேணும்னா இதையும் போலீஸ்ல சொல்லிடுறேன் ராகுலன். நோ, இதனால ரகு சாருக்கும் டேவிட்டுக்கும் தான் ஆபத்து. வேணாம். அப்போ என்ன பண்ணலாங்கிற? நம்ம ஆபீஸ் அக்கவுண்ட்ஸை நீங்க ஃபுல்லா ஆடிட் பண்ணணும். எனக்கு எங்க ராகுலன் அதுக்கெல்லாம் டைம்? அன்னைக்கு அந்த ராஸ்கல் மகேஷ் ஃபோர்ஸ் பண்ணி அழைக்கிறான்னு போனேன். அதை கூட சரியா பண்ண முடியல. சரி, இன்னொரு தடவை பண்ணிட்டா போச்சு. வேணா ராகுலன், நான் உன்னை நம்புறேன். நீ முதல்ல அதை பண்ண. ராகுலன், எனக்காக நீயே ஆடிட் பண்ணுப்பா. ஆனா அந்த ரகுவோட ஃபைல்ஸ் இல்ல, மகேஷோட ஃபைல்ஸ். புரிஞ்சுதா? புரிஞ்சது. ஆனா அவன் என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு எனக்கு அதை பார்த்து தான் தெரியணும்னு இல்லை. ராகுலன், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, அவன் வெளியில வரக்கூடாது, அவ்வளவுதான்.
என்னம்மா சித்ரா ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைப்பா. சித்ரா, உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக விட்டுட்டு வந்தேன். நான் போய் கூட்டு வந்துடுறேன். அப்பா இப்பவே போகணுமா? ஆமாம்மா. நானும் வேணும்னா வரட்டுமா? ஏமா உன் உடம்பெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்கு? என்னாச்சு? எதுவா இருந்தாலும் சொல்லுமா. அப்பா வரும்போது யாரோ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது போல ஃபீல் பண்ணேன். அதான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. என்னம்மா நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு நீ! இப்படி கண்ணுக்கு தெரியாத விஷயத்துக்கெல்லாம் பயப்படுற? இல்லப்பா, நிச்சயம் யாரோ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும்பா, நான் தேவையில்லாம பயப்பட மாட்டேன்னு. யாருமே இல்லையம்மா. சரி, நீ வேணும்னா புறப்பட்டு வா. தேவையில்லப்பா, நீங்களே போய் அம்மாவை கூட்டிட்டு வாங்க. சரிம்மா, பத்திரமா இருமா. நான் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துருங்கப்பா ப்ளீஸ். சித்ரா, கதவை திறமா. அம்மாவுக்கு என்ன அப்பாயின்மெண்ட் முடியலையா? 1 hour கழிச்சு வர சொன்னா. அப்பா அப்பா கதவை திறமா. அப்பா என்னம்மா? அப்பா என்னாச்சு? அங்க என்ன? தெரியலையே. சித்ரா, யாருமா உள்ள வந்தது? நீ முகத்தை பாத்தியம்மா? இல்லப்பா, முகத்தை மூடி இருந்தா.
அருண், நீங்க எதுக்கு இங்கெல்லாம்? எப்படி மகேஷ், நீங்க உள்ள இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பேசாம இருப்பேன்? தேங்க்ஸ் அருண். என் ஒய்ஃப் மீரா கூட இன்னும் என்னை வந்து பார்க்கல. எல்லாருமே மாறிட்டாங்க. கவலைப்படாதீங்க மகேஷ், அதான் நான் இருக்கேன்ல. என் சொத்தை வித்தாவது உங்களை வெளியே கொண்டு வரல. என் பேர் அருண் இல்ல. எங்கேயோ பிறந்தோம் வளர்ந்தோம், நமக்குள்ள இவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் வளரும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. விடுங்க மகேஷ், இப்ப நீங்க வெளியே வரதை பத்தி பேசுவோம். முதல்ல நீங்க எனக்கு சில உண்மைகளை சொல்லணும். உங்களுக்கு என் மேல இன்னும் நம்பிக்கை வரல? சரி விடுங்க, நான் எதுக்கு ஒரு சொலிசிட்டர் அரேஞ்ச் பண்றேன். அவர்கிட்ட எது பேசணும்னு தோணுதோ அதை மட்டும் பேசுங்க. இல்லை அருண், உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம இல்லை. இந்த இடத்துல இருந்து எதுவுமே பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, அவ்வளவுதான். நீங்க ஒண்ணுமே பேச தேவையில்லை. நான் 1-2 கேள்வி கேட்பேன். நீங்க ஆமா இல்லைன்னு மட்டும் சொன்னா போதும். முதல்ல நீங்க மதன் விஷயத்துல குற்றவாளியா இல்லையா? நிச்சயமா இல்லை. அப்புறம் மணிமேகலை கேஸ்ல என்ன சொல்றீங்க? நிச்சயமா நான் சம்மந்தப்படல. சரி, ஏடிஎம் பண விஷயமா என்ன சொல்றீங்க? அருண், ஏதோ ஒரு சின்ன ஆசையில பிடிஎம் சார் கிட்ட போய் சொல்லிட்டேன். அவர் பணம் என்கிட்ட தான் இருக்கு. இப்ப வேணும்னாலும் கொடுத்துட்றேன். அவசரப்படாதீங்க மகேஷ். உங்க மேல உள்ள கேஸ் ஒன்னும் ஸ்ட்ராங்காவே இல்லை. நிச்சயம் நீங்க வெளியே வருவீங்க. ஆனா ஏடிஎம் கிட்ட மட்டும் இப்படி பேசிடாதீங்க. ஏன்னா அவர் உங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும் அருண்? நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் ஏடிஎம்மோட கேஸ் ஒன்று தான் உங்க மேல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அவர் மட்டும் மனசு வச்சாருன்னா நீங்க வெளியே வந்துடலாம். ஆனா என்ன அருண், ஆனான்னு இழுக்கிறீங்க? இல்ல, உங்களை ஜெயிலே வச்சிருக்க எவ்வளவு பணம் வேணாலும் செலவழிக்க தயாரா இருக்கேன்னு சொல்லியிருக்காராம். என்னால நம்பவே முடியல. நம்ம பிடிஎம் அப்படி சொன்னாரு. மகேஷ், நம்ம ஏடிஎம்னு சொல்றீங்க. ஆனா அதெல்லாம் அவரோட பணத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ உங்களை நன்றி கேட்ட நாயின்ல சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன் அவர் மட்டும் இப்ப நான் செஞ்ச நன்றி எல்லாம் மறக்கலையா? ராஸ்கல், அவ மட்டும் நல்லவனா? ப்ளீஸ் அருண், என்னை எப்படியாவது வெளியே எடுத்துருங்க. மகேஷ், இப்பதானே எனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு. நீங்க இப்ப வெளியே வந்துதானே ஆகணும். இல்லைன்னா வேட்டிய மாதிரி பணம் முதலைங்க உங்களை நசிக்கிட மாட்டாங்க. அருண், இந்த பிடிஎம்மோட திமிருக்கு காரணம் அந்த ராகுலன் தான். யார் அது ராகுலன்? அவன் தான் பிடிஎம்மோட ஜெனரல் மேனேஜர். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிடிஎம் அடியோட மாறிட்டான். எப்படி சொல்றீங்க? அருண், முதல்ல நான் வெளியே வர்றதுக்கு வழியை பாருங்க. நாம இதை பத்தி அப்புறமா பேசலாம். டோன்ட் வரி மகேஷ், நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னு நினைச்சுக்கங்களேன். நான் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். பாய் மகேஷ். தேங்க்ஸ் அருண்.
ஏன் சித்ரா இன்னமும் அதையே தான் நினைச்சிட்டு இருக்கியா? எப்படிம்மா என்னால அந்த சம்பவத்தை மறக்க முடியும்? அதுக்காக இன்னும் அதையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம தைரியமா இருமா. ஏங்க இப்ப போலீஸ் என்னதான் சொல்றாங்க? ரொம்ப வேகத்துல தான் வந்தாங்க. இப்ப என்னடானா எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இல்லையா. பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டலாம் விசாரிச்சிருக்காங்க. ஏதாவது தகவல் கிடைச்சதாமா? யாருமே சித்ராவை ஃபாலோ பண்ணதையோ இல்ல டோர் உடைச்ச சத்தத்தையோ கேட்கலன்ட்டாங்க. எப்படிப்பா அவன் நான் வீட்ல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டும் டோரை உடைச்சு உள்ள வந்தா? அதாம்மா எனக்கும் புரியல. அவன் திருடணும்னு வந்திருந்தா யாரும் வீட்டுல இல்லாத வேலையில வந்திருக்கணும். ஒருவேளை அவன் நம்ம சித்ராவுக்கு ஏதாவது ஆபத்தை விளைவிக்கணும்னு வந்தானோ என்னவோ. ஐயோ அம்மா, பயமா இருக்கு. இனிமே என்னால வீட்ல தனியா இருக்கவே முடியாதுமா. விஜயா, நீ பேசாம இருக்கியா? சித்ரா ரொம்ப பயந்து போயிருக்கா. நீ வேற அவளை இன்னும் மிரட்டிக்கிட்டு. சித்ராவை அவன் ஹர்ட் பண்ணணும்னு வந்திருந்தா அதை அவளை ஃபாலோ பண்ணும்போதே பண்ணியிருக்கலாம். சரி, உள்ள வந்தவன் ஏன் சித்ராவை பார்த்ததும் ஒரேடியா ஓடி இருக்கணும்? அப்போ அவன் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு டோரை உடைச்சிட்டு உள்ள வந்திருக்கணும்? ஒண்ணு மட்டும் எனக்கு புரியுது. என்னப்பா? அவன் சித்ராவை ஃபாலோ பண்ணதும் உள்ள வந்ததும் சித்ராவை மிரட்டத்தான ஒழிய ஹர்ட் பண்றதுக்கு இல்ல. யாருங்க நம்ம சித்ராவை இப்படி மிரட்டணும்? அவ யாருக்கு என்ன பண்ணினா? சித்ரா, யாராவது உங்ககிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணி நீ ஏதாவது பேசுனியாமா?